கவிதையில் அரபு கவிதையில் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, அதாவது சிறிய நிலையில் வாழக்கூடியவர்கள், உறுதியற்ற நிலையில் வாழக்கூடியவர்கள், ஒரு சிறிதான மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு கண்ணில் சிறிதெல்லாம் பெரிதாக தெரியுமா? பெரிய நிலையில் வாழக்கூடியவர்களுடைய பார்வையில் பெரிதெல்லாம் சிறியதாக தெரியும். அப்படின்னா உனது உறுதிக்கேற்பதான் பெருசு சிறுசெல்லாம் உனக்கு என்ன செய்யும்? விளங்கும். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஆர்வமும் உனது உணர்வும் சிறிதாக இருக்குமாக இருந்தா நீ முன்னால உள்ள எல்லா சிறிதையும் பெரிதாகத்தான் என்ன செய்வாய்? பார்ப்பா. அது சின்னதுதான், அது பெரிய ஒரு விஷயமா நீ பார்த்து கொண்டிருப்பாய். அதை செஞ்ச பின்னாலும் நீ ஒரு பெரிய விஷயமாகத்தான் நினைப்பாய். உதாரணத்துக்கு தராவை தொழுகையில நம்ம பார்க்கிறோம், ஒரு 2 ரக்காத் மொத்தமா ஒரு 10 நிமிஷம் தொழுவி வச்சிருப்பார். சலாம் கொடுத்தோன்னே பொட்டில் உடைக்கிற சவுண்ட் அப்படியே கேட்க. நீங்க பாருங்க பாவம், என்ன காரணம்? பொட்டில் உடைச்சு குடிக்கிற பிள்ளையெல்லாம் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனைடா, பெரிய ஒரு சாதனையை செஞ்சிட்ட உணர்வும், சலபு சாலியன்கள் மாதிரி இரவுல தொழுது விட்டே வேண்ட உணர்வும், கியாமுல்லைலை நிறைவேற்ற வேண்டும். ஒரு 2 ரக்காத்தில் 4வது ரக்காத்தில் நீங்கள் பார்ப்பீங்க ருக்குவுக்கு தான் வந்து சேர்றாங்க. 4 ரக்காத்த ஒரு டீம் ரெடி ஆகிருக்கு, ருக்குவுக்கு வந்து சேர ரெடி ஆகி. இத்தனைக்கும் 11 ரக்காத்து ஒரு அவர் தொழ போகிற தொழுகையில் ஒரு அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்து விதிவிலக்காக கொடுத்த மக்களை தவிர எங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் என்னென்னா, நாங்கள் செஞ்ச அந்த 1 மணி நேர தொழுகை என்பது எங்களுடைய நாங்கள் சிறியவர்களாக இருப்பதனால அது பெரியசா எங்களுக்கு என்ன செய்யுது? எங்களுக்கு விளங்குறத பார்க்குறோம். பெரிய மக்களுடைய பார்வையில் அதெல்லாம் என்ன சிறியதாக விளங்குறத நம்ம என்ன செய்ய பார்க்க, இதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு சிறியதாக விளங்குறத பார்க்குறோம். இதுதான் தயாராகி உள்ள அதற்குள்ள நுழையக்கூடிய மனிதருடைய நிலைமையும் தயாராகாமல் நுழையக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையும் இதுதான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்க பாருங்க, இந்த அதாவது ஒரு மனிதன் வந்து தயாராகுதல் என்கின்ற பகுதிக்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்லப்படுது? அந்த அமல் செய்யறது. அதனுடைய பகுதி நம்ம நிறைய பேசிக்கிறோம் உணர்வோடு. முடிஞ்ச பின்னால முஹாசபா செய்யறது. முதலாம் நோம்பு முடியுது, நீங்க சஹர் செஞ்சு அன்றைக்கு நாள் முடிஞ்சிட்டு முதலாம் நோம்பு முடியுது, இஃப்தாரை முடிச்சிட்டீங்க, இஷாவுக்கு பிறகு தராவியும் தொழுது முடிச்சிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு உட்கார்ந்துரு. முஹாசபா பெரிய ஒரு அமல். முஹாசபா சுய பரிசோதனை பெரிய ஒரு அமல். இன்றைக்கு இந்த சஹர் எப்படி போச்சு? இன்றைக்கு நான் சரியான முறையில் உரிய டைமுக்கு எழும்பி சரியான முறையில் நடந்து கொண்டேனா? வித்திரை உண்மையிலே உளப்பூர்வமாக தொழுதேனா? நான் சரியான முறையில் சுண்ணத்தை தொழுதேனா? உரிய நேரத்தில் நான் போனேனா? அப்படி என்ற அந்த சிந்தனைக்கு நம்ம என்ன செய்ய நினைத்து பாருங்கள். சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல் ஆமஷ் ரஹிமஹுல்லாஹ் பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நான் அவரோடு பல வருடங்கள், சில அறிவிப்புக்களை 40-50 வருடங்கள்னா வருது, அவரோடு நான் அதாவது அவரோட ஆஜராகி இருக்கிறேன். அவர் ஒரு தடவை எழும்பி தொழுததை நான் கண்டது கிடையாது. ஒரு தடவை கூட 5 நேர தொழுகையிலையும் எழும்பி தொழுததை என்னது கண்டது கிடையாதுன்னு வருது. அப்போ இந்த ஒரு உணர்வு, நம்ம முஹாசபா செய்வது, நம்ம எந்த மாதிரி இந்த நாளை கழித்தோம், இரவுடைய நேரங்களை எப்படி கழித்தோம் என்றதை பார்க்கணும். இது கழிக்கிற உங்களுக்கு நீங்கள் முஹாசபா செய்ய நம்ம பிள்ளையோருக்கும் ஒரு அவர் சிறப்பான முறையில் தொழுவதற்காக அந்த ஒரு அவர் தொழுதுட்டு அந்த நைட்டை ஃபுல்லாக வீணடிச்சிருவாங்க. ஒரு அவர் தொழுகிற தராவே அதுக்கு ஃபுல்லாக என்ன அன்னைக்கே ஃபன் எடுத்துக்கிண்டு அங்கே பேசிக்கிண்டு 1 ஹவர் 2 ஹவர் என்னது இருக்கிற எல்லா விஷயங்களையும் கழுவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தராவி தொழுத மனோநிலையில் வீட்டுக்கு திரும்பி போகிறோம். இது இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் நீங்கள் முஹாசபா செஞ்சீங்க. நான் உட்கார்ந்து நான் இந்த இரவு சரியாக தான் கழிக்கிறேனா, சரியான முறையில் தான் குர்ஆனை ஓதுறேனா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. ஒவ்வொரு நாளும் இதை மனதுக்குள்ள இதை வந்து வளமைப்படுத்துதல் சுண்ணான்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் முடிந்த உடனேயே நான் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு சிந்தனைக்கு வருவீர்களாக இருந்தால் நிறைய மாற்றங்களை நீங்கள் என்ன செய்வீங்க? பார்ப்பீர்கள். பல அறிஞர் சுஃபியான் இப்னு உயைனா போன்ற இன்னும் பல அறிஞர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துவிட்டு அனுமதித்த ஒரு வணக்கத்தை செய்ய பார்ப்பாங்க. என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு நோன்பை திறக்காம, அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு சஹர் செய்யாம, அதுக்கு அடுத்த நாள் இஃப்தார் ரசூல் என்ன செய்வாங்க 2 நாள். அதாவது மக்ரிப்லேயே நோன்பு திறக்காம, அடுத்த நாள் ஃபஜ்ர்ல என்ன சஹர் செய்யாம, அதுக்கு அடுத்த நாள் மக்ரிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க செய்ய வேண்டாம்ன்றாங்க. லா துவாசிரு, நீங்க இந்த மாதிரி செய்ய வேண்டாம்ன்றாங்க. சஹாபா நீங்க செய்றீங்களே அல்லாஹ்வின் தூதரே என்று ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா 3ஆம் நாள் கண்டினியூ பண்றாங்க. இப்படி சொல்லி இவங்க செஞ்சதுனால 3ஆவது நாள் கண்டினியூ பண்ணோடனே சஹாபாக்களால் என்ன 3ஆவது நாள் கண்டினியூ பண்ணலாமே. ஏன்னா 2ஆவது நாள் சஹர் இல்லாமல் போகுது, அவங்களுக்கு இஃப்தார் இல்லாமல் போகுது. அப்போ அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துவாசிரு, இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் தொடர வேண்டாம். நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவு கொடுக்கப்படுகிறேன், குடிபானம் கொடுக்கப்படுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார். அப்படின்னா அல்லாஹ் எனக்கு ஒரு உடல்ல ஒரு சக்தியை தாரான், உணவாக அல்ல, ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா எனக்கு தருகிறான், நான் இருக்கிறேன், நீங்க அப்படி செய்ய வேண்டாம். உங்களில் யாராவது அப்படி செய்ய வேண்டும் என்றிருந்தால்
அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் என்ன செய்ய செய்து கொள்ளுங்க. அப்படின்னா இன்றைக்கு நம்ம சஹர் செஞ்சுட்டு மக்ரிபில் நோன்பு திறக்காம அடுத்த நாள் என்னது ஃபஜ்ரில் வந்து சஹர் செய்கிறது. அந்த டைமில் தான் நோன்பு திறக்கிறது, அந்த டைமில் தான் என்ன செய்கிறது அடுத்த நோன்புக்கான சஹர். சரி, இதை சில அறிஞர்கள் வந்து நிறைய கடைபிடிச்சாங்க. எதுக்காக கடைபிடிச்சாங்க? ஒரு நேர உணவாகிரும். எதுக்காக கடைபிடிச்சாங்க? ஒரு நேர உணவாகிரும். அங்கே இஃப்தாரும் அதுதான், சஹரும் அதுதான். ஒரு நேர உணவாகிரும், தங்களுக்கு சோம்பல் இல்லாமல் போகும், தங்களுடைய மற்ற நிலைகள் எல்லாம் மாறிவிடும் என்று ஒரு சிந்தனையின் விளைவாக இதை என்ன செஞ்சாங்க? அதாவது அவர்கள் அந்த நிலைமைகளை கடைபிடித்தார். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் தொடர தடை செஞ்சாங்க, இதை அனுமதித்தாங்க. அப்படி செய்கிறவாரா இருந்தால் இப்படி செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். ஆனால் அவங்களுடைய சிந்தனை முஹாசபா இல்லாது விட்டால், அதாவது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10, 20, 30 முறை குர்ஆன் முடிக்கக்கூடியவர்கள், பல நேரங்கள் இரவு முழுதும் நின்று தொழக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு யோசனை ஏன் வந்துச்சு? அதை அவங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி தானே இருக்கிறாங்க. இப்படி ஒரு யோசனை சில அறிஞர்களை பற்றி சொல்லப்படும், மலக்குல் மௌத் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் அவராக முயற்சித்தாலும் ஒரு அமலை கூட அவரால் கூட செய்துவிட முடியாது. அப்படின்னா என்ன? அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ணமாக அமல் செய்த மக்கள் இருந்தாங்க. அவர்களுடைய முஹாசபத்து நஃப்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது என்று சொன்னால், நான் எப்படி இதை கூட்டிக் கொள்வது என்கின்ற சிந்தனையில தான் அவர்கள் இருந்தார்கின்றதை பார்க்கிறோம். எனவே முதல் அம்சம், நாங்கள் நுழையக்கூடிய அமல்களுக்கு முன்னால, ஒரு மாதத்துக்கு முன்னால, ஒரு 15 நாளைக்கு முன்னால நம்ம தயாராகுவது, முயற்சி எடுப்பது, ஆசை வைப்பது, அதுக்கான திட்டங்களை தீட்டுவது, என்னதெல்லாம் நம்ம செய்யலாம் என்கின்ற உணர்வுக்குள்ள நம்ம ஆட்படுவது என்பது மிக பிரதானமான அம்சம். அந்த அமலம் அண்டைக்கு செஞ்சு முடிந்த பின்னால அந்த விஷயங்கள் சரியாக செய்தோமா, பிழையாக செய்தோமா, என்ன மாதிரி செய்த, ஏன் என்ன ஆர்வம் குறைஞ்சது, எது எனக்கு டிஸ்டர்பாக என்ன செஞ்சது அமைஞ்சது, எந்த வளமை டிஸ்டர்பாக, சின்ன வளமைகள் எங்களுக்கு டிஸ்டர்பாக அமைஞ்சிடும். சின்ன சில வளமைகள் அதை நம்ம மாற்றவே மாட்டோம். வாழ்க்கையில் பெரிய வளமையெல்லாம் மாற்றிடுவோம். தொழிலை மாற்றிடுவோம், ஊட்ட மாற்றிடுவோம், நிலத்தை மாற்றிடுவோம், நாட்டை மாற்றிடுவோம். சின்ன வளமை இருக்கு, அதை மாற்றவே மாட்டோம். சின்ன வளமைகள், பிரஷை இங்கே தான் வைக்கணும்டா, அது 10 வருஷமாக மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு, ஒரு லொக்க மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, ஒரு கீட்டை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிக்க மாட்டான். ஆனால் ஊட மாற்றிப்பான், நாட்டை மாற்றிப்பான், என்னமெல்லாம் மாற்றிப்பான், சின்னதை மாற்றி. இதுதான் நம்மளோட லைஃபே மாற்றுறது. எது? இந்த அட்டாமிக் ஹேபிட்னு சொல்றாங்களே, சின்ன அணுவிதமான மாற்றங்கள் வந்து லைஃப்ல எல்லா, எங்க நம்ம பெளியூர தராவி போறதானே முடிவு எடுத்திருந்தோம், உறுதியா தானே இருந்தோம், ஏன் போகலன்னா ஒரு இடத்துல டீ குடிக்கிற வளமே வச்சுப்போம், அந்த இடத்தா நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நமக்கு விளங்காது. அங்கிருந்தா எல்லாமும் தலைகுலன்னு விளங்காது. ஒரு அதை மாற்றி விட்டீங்கடா, லைஃப்ல எல்லா செக்ஷனையும் என்ன செஞ்சிடும், மாறிடும். அந்த ஒன்று அவதானிக்காம இருப்போம். இதை நீங்க முஹாசபா செய்ய எது நம்மளே திசை திருப்பி விடுது, எது நம்மளை வந்து பிரட்டி விடுகிறது என்பதை நீங்க என்ன செஞ்சிடலாம், கண்டுகொள்ளலாம். இந்த பகுதியை நீங்க மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இரண்டாவது, ரமலானுடைய சப்ஜெக்ட் நம்ம வார நேரங்களில் நம்மளோடு இருக்கக்கூடிய இந்த செய்திகள், அதாவது தயாராகுதல் என்பதும், அடுத்ததாக என்ன நம்ம முஹாசபா செய்தல் என்பதுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது என்ன, இரண்டாவது கட்டம் நம்ம செய்யக்கூடிய அமல். இது நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். அந்த செய்யக்கூடிய அமல்ல ஒரு 2 விஷயத்தை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். செய்யக்கூடிய அமல்ல ஆர்வ நிர்வாகம் என்று தனியாக நான் பேசிக்கிறேன். இது ஒரு 5 நிமிடமாக சொல்லணும். ஆர்வ நிர்வாகம் என்ற ஒரு பகுதி இருக்கு. ஆர்வத்துக்கு எப்படி உலகத்தில், அதாவது சொத்து செல்வங்களை நம்ம பகிர்ந்து செய்யணுமோ, ஆர்வத்தையும் ஒரு அளவுக்கு பகிர்ந்து செய்யணும். ஆர்வத்தை கணக்கெடுக்காம விடக்கூடாது. டைம் டேபிள் போட்டீங்கன்னா ஆர்வம் வந்தோ வரலையோ இப்படித்தான் செய்வேன்னு இருக்கக்கூடாது. ஆர்வத்தை பயன்படுத்தவும் வேண்டும். அதே நேரம் ஆர்வத்தை ஒரேடியாக செலவழிச்சிடவும் கூடாது. முதலாவது ரமதான்ல எல்லாரும் எடுக்கிற முடிவும், கடைசி ரமதான் எல்லாரும் எடுக்கிற முடிவும் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஃபர்ஸ்ட் ரமலான் என்ன முடிவு எடுப்போம், இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்துறேன்னு முடிவு. இதை ஏற்கனவே நான் போன கடைசி ரமலான் எடுத்த முடிவு அது. சரியா, ஒழுங்காக பயன்படுத்தணும் அப்படின்னு முழுமையாக இபாதத்து, அது இது, பள்ளிகள் யார் இந்த காரியம் எந்த இடத்துல வாராரு, குர்ஆன்ல இது தஜ்வீத் குர்ஆன் இருக்கான்னு அதையும் கேட்டு இப்படி ஃபுல்லாக நம்ம ஒரு ப்ரிப்பேர் ஆகிடுறது. எல்லாம் ப்ரிப்பேரேஷன் முடிஞ்சு உண்மையாகத்தான் இருப்போம். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அழகாக உண்மையாகவே இருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு பக்கம் குர்ஆன் மிஸ் ஆகிடும், ஒரே ஒரு பக்கம் முழுசாக மிஸ் ஆகலை. ஆனால் சைத்தான் ஒரு கவலையை தருவான் பார்த்தீங்களா, ஈமானிய கவலையோடு தருவான். என்னடா மிஸ் ஆகிட்டாயோ நீ இதான் உன்னால ஏலான்றதுக்கு இதான் மெயின் காரணம். இது யார் நசீஹத், இப்லீஸ். விளங்கிட்டா, இப்லீஸுடைய காரணம் மனிதனண்டா பிழை செய்வான், செய்யலாம போகுன்ற இடத்துல திருப்பி அதை அவன் மறுபடியும் எடுத்துக்கொள்ளணும் பண்ணி இப்லீஸ் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவானோ, இதுதான் உன்னோட முடிவுகள் எதுவுமே உனக்கு நல்லா அமையறதில்லை. இப்போ இன்றைக்கு மிஸ் ஆக்கினா நாளைக்கு இன்னொரு பக்கம், அதுக்கு இருந்தால் இன்னொரு பக்கம், ஒரு ஜூஸு, அவ்வளோதான். முதலாவது 2வது ரமலானில் இந்த பிள்ளை நடந்தோடனே சொல்லுவான். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சேர்த்து நாளைக்கு ஓதிடுவோம், அதுக்கு அடுத்த நாள் ஓதிடுவோம், இப்லீஸ் சொல்ல
இப்ளீஸ் சொன்னது சரியாக தான், ஆனால் இப்ளீஸ் சொன்னது சரியாக நினைக்க மலக்கு சொன்னது சரியாகிக்கிற மாதிரி நினச்சிக்கிறது. இப்படி ஒரு 15 நோன்பு தாண்டுற டைம்லேயே மனசு உடஞ்சிருது. என்னடா இந்த ரமலான் இப்படியே போயிட்டு இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ரியாவது ஒழுங்காக பயன்படுத்திக்கொள்வோண்டு. அப்புறம் பயானெல்லாம் கேட்போம், லைலத்துல் கத்ர் எந்த ராவண்டு என்னது உறுதி இல்லைன்னா அப்போ கடைசி 10 ஃபுல்லாக செய்யணுமாமே அப்படின்னு. அதில் ஒரு என்ன ஒரு கேள்வி கேட்டே காலத்தக்கள் 27 சுவர் தானா 23 சுவர் தானாண்டு இப்படி கடைசியாக 29ஆம் நோன்பு வார டைமில் நசீஹத்து இப்ளீஸ் என்ன இந்த ரமலான் முடிஞ்சு ஹலாஸ், இனி அடுத்த ரமலானாவது என்ன நம்ம ஒழுங்கா இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலானில் நம்ம ஒழுங்காக இருப்போம் என்று முடிவோட பெருநாள் நாளை என்ன செஞ்சிடும் வந்துடும். இது ஒவ்வொரு ரமலானும் எங்களுக்கு இப்ளீஸுடைய உபதேசம் என்ன செய்யுது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான மிகப்பெரிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன ரெண்டும். அடுத்தது மிகப்பெரிய காரணம் ஆர்வ நிர்வாகம். ஆர்வ நிர்வாகம் 2 வகையில் பிள்ளை வருது. ஒன்று ஆர்வத்தை கணக்கெடுக்காமிக்கிறது. ஆர்வத்தை கணக்கெடுக்காமிக்கிறேன்னு சொன்னால் குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்தாங்க, பார்த்து கண்டிப்பீங்க. அது எப்படின்னா என்ன, நீங்கள் ஒவ்வொரு 20 பக்கம் குர்ஆன் இருக்குது, அதனால் ஃபஜ்ருக்கு பிறகு நீங்கள் இவ்வளோ ஓத 4, லுஹருக்கு பிறகு 4, அசருக்கு பின்னால் 4, மகரிபுக்கு பின்னால் 4, இஷாவுக்கு பின்னால் 4 ஓத மாட்டீங்க. வழங்கிட்டா ஒரு நாளே இயலாது. என்ன காரணமாக அது முடியாது அப்படின்னா, இது இமாம்களுக்கும் சலப்பு சாலியன்களுக்கும் இதை போட்டு கொடுத்தா அவங்க ஓதுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மனசை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல வைக்கிறது. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நஃப்ஸை நல்லவர்களோடு பொறுமையாக வைக்கக்கூடிய ஆற்றலுக்கு பயிற்சி உள்ளவங்க. அந்த பொறுமை இல்லாதால தான் டைம் டேபிளே கேட்டோம். வணங்கிட்டா இந்த டைம் டேபிள் எப்படி இருக்கேன்டா, ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சனே 4 பக்கம் ஓதிடுவோம், ஃபஜ்ருக்கு பிறகு லுஹருக்கு பிறகு ஜம்மு செஞ்சு ஓதுறேன், இப்போ அசருக்கு பிறகு 8 பக்கம் சரியா. எல்லாத்தையும் தராவீக்கில் கெப் ஒன்று கிடைக்குமா, இப்போ அசருக்கு ஓத கிடைக்கல, அதில் ஓதிட்டு பார்த்தா ஒரு ஜூஸு மிஸ் ஆயிரும். ஓத மாட்டோம் தான் இசாக்கு போகிறோம், ஒரு ஜூஸு மிஸ் ஆயிரும். அதனால் நாளைக்கு சேர்த்து ஓதுனா 2 ஜூஸு மிஸ் ஆயிரும். நம்ம எந்த டைம் டேபிளையும் கடைபிடிக்க போகிறதுன்ற இல்லை. முதலாவது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் தந்திக்கிறான். டைம் டேபிளில் இப்படி பிரிக்கக்கூடாது. அந்த ஆர்வத்தை என்ன ஓரளவு பயன்படுத்தணும். உங்களுக்கு எது ஆர்வமான நேரம் என்று பார்த்து அதில் ஹிஸ்ப ஓதணும். அதான் சலஃபுகளோட வளமை. விளங்கிட்டா ஆயிஷா அதாவது தூங்குறதுக்கு முன்கால ஒரு ஹிஸ்ப ஓதிடுவாங்க. அதை மறந்தால் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் சொல்லி தராங்க. நீங்கள் வளமையாக ஓதி வரக்கூடிய ஒரு பகுதியை மறந்தால் அதை நீங்கள் அடுத்த நாள் லுகருக்கும் சுபகுக்கும், அதாவது சுபகுக்கும் லுகருக்கும் இடையில ஓதுவார்களாக இருந்தால் அவர் இரவில் ஓதியவரை போன்று அவருக்கு நன்மை எழுதப்படும் ஹதீஸ் வருது. அப்போ வளமையாக ஓதி வரக்கூடிய உண்டை நீங்கள் மறந்துட்டீங்கன்றாலே உங்களுக்கு அடுத்த நாள் ஃபஜ்ருக்கும் லுஹருக்கும் இடையில நீங்கள் ஓதுனீங்கன்னா இரவில் ஓதிய நன்மை எழுதப்படும். மறதி மனிதனுக்கு வரும் என்பது தானே. அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு நேரத்தை வச்சு உங்களுக்கு ஆர்வமான நேரம் எதுன்னு பாருங்க. சில வேளை ஆர்வமான நேரம் 7 நாளைக்கு ஃபிக்ஸ் பண்ண வேணாம். ஏன்னா வேலைக்கு போகிற நாள் அது ஆர்வமான நேரம் ஆகிக்காது. ஓய்வு நாளில் உண்டு ஆர்வமான நேரம் ஆகிருக்கு. டக்குன்னு மாற்றிக்கங்க சரியா. மாற்றி ஆர்வமான நேரத்தை நிறைய ஓதுங்க. ஒரு 10 பக்கம் 15 பக்கம் ஒரு ஜுசு ஓதிடுங்க. ஆர்வம் இல்லாத நேரத்தில் இந்த ஒரு பக்கத்தை கடைபிடிங்க, பிரச்சனை இல்லை. 2 பக்கத்தை கடைபிடிங்க, பிரச்சனை இல்லை. இப்படி செஞ்சீங்கன்னா ஆர்வத்தையும் நீங்க எடுத்துக்கொள்றீங்க, மற்றதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, இன்ன லிகுல்லி அமலின் ஷிர்ரத்தன். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டு ரசூலா. ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வேகம் உண்டு. வலி குல்லி அமலின் ஃபத்ரத்தன். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு சோர்வு உண்டுன்னா, அந்த அதாவது ஒரு அமல் செய்ய போறீங்கன்னா அது மிச்ச ஆர்வமா செய்யற கட்டம் ஒன்றும் இருக்கும், நீங்க போராடி செய்ய வேண்டிய ஒரு கட்டம் ஒன்றும் இருக்கும். ஒரு நல்ல ஒருவர் என்ன செய்வார்ன்றா, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறது என்ன செய்வார், அது போவார். எனவே இந்த விஷயத்துல நீங்க ஒரு மிக முக்கியமான ஒரு கவனம் செலுத்திக்கோங்க இந்த அமல்களை. இந்த நடுவில் செய்யக்கூடிய அமல்கள்ல இன்னும் மிக முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், நம்ம செய்யக்கூடிய அதாவது இந்த அமல்கள் என்ற பகுதியில் எப்படி நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அதுபோல தவிர்த்தல் என்ற பகுதியில் ஒரு கவனம் செலுத்துங்கள். தவிர்த்தல் என்ற பகுதியில் ஒரு கவனம் செலுத்துங்கள். தவிர்த்தல்னா நம்ம ரமதான்ல முஃப்சிதாத்து ஸௌம், நோன்பை முறிக்கக்கூடியவர்கள் என்ற இடத்துல கவனம் செலுத்துவோம். எது அது பௌதிக ரீதியாக இருந்தா, பிசிக்கலி இருந்தா கவனம் செலுத்துறோம். மற்றபடி அந்த நோன்பை கெடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம என்ன செய்வதில்லை, கவனம் செலுத்துவது கிடையாது. அதாவது ரமலானை சொல்லுவாங்க எப்படின்னா, மற்ற மாதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமா போராடி 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 களைகின்ற மாதம். ரமலானை பொறுத்த வரைக்கும் சத்திர சிகிச்சை செய்கிற மாதம். அப்படின்னா என்ன, ஆப்ரேஷன் ஃபுல்லா வலியோட வழியாக ரத்தம் வடிய வடிய அந்த பாவத்தை களைஞ்சி எடுத்துட வேண்டிய மாதம். அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் இருந்து கொண்டு அதை என்ன செய்யலாது, தடவி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாதம் உண்டல்ல. அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்க எந்த பாவமாக இருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ரமலானிய ஆர்வத்தை வைத்து முழுமையாக இந்த ரமலான்ல நான் ரமலானை கெடுக்கக்கூடிய எந்த பாவங்களையும் என்ன செய்வதில்லை, செய்வதில்லை என்றதை மிக உறுதியாக கொஞ்சம் கொஞ்சமா இல்லை,
இந்த 30 நாள்லையும் முழுமையாக எந்த பாவங்களை நான் செய்வதில்லை என்று முழு உறுதி என்ன செய்யணும், எடுக்கணும். முழு உறுதி எடுத்தால், அதாவது உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கு அத்தனை பாவங்கள் எதையும் ரமலானை கெடுக்கக்கூடிய அமைப்பில் நான் செய்வதில்லை என்று எடுக்கணும். அதுக்கு மிக பொருத்தமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களை ஆய்வு செய்து கொள்வதற்கு, நான் சரியாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கு அந்த புறம் பேசுவதை தவிர்த்து கொள்ள. புறம் பேசுறதை நீங்கள் தவிர்த்து மட்டும் பாருங்க. அது என்னது, அது சொல்றது என்னது, அதாவது இந்த ஹத்வத் இப்லீஸ் வச்ச காலடி தான் அது. அதை நீங்கள் எடுத்து பாருங்க, அதோட சேர்ந்து நிறைய பாவங்கள் போயிடும். ஆனால் அதில் ஒரு சோதனையை சந்திப்பீங்க. நீங்கள் தவிர்க்க நினைச்சாலும் சூழல்ல உள்ளவங்க பேச நினைப்பாங்க. நீங்கள் பழக்க தோஷத்தில் இருக்கிறதால பேசினது புறமாண்டு உங்களுக்கும் தெரியாம பேசுறோம். வணங்கிட்டா பேசியது புறமாண்டு உங்களுக்கும் தெரியாத ஒரு கட்டம் வரும். எல்லாம் முடிஞ்ச தான் பேசின ஃபுல்லாக புறமா தான் என்னது, அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒருத்தர் புறம் பேசுகிறாரு, பேசாதீங்க என்று சொல்வதை அவர் அதீத பிரசங்கித்தனமாக திடீரென எடுப்பார் என்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமா இருந்தால், நீங்கள் எந்த பதிலும் சொல்லாதீங்க, அதை ஆதரிக்காதீங்க, அல்லது வார்த்தையில் உம்மட்டு கூட என்ன செய்யாதீங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அமைதியாயிருங்க. ஒரு நாள் போக 2 நாள் போக அவரே செலப்படுது, என்ன புறம் பேசாமிக்கிறது முடிவெடுத்துக்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அதுலேயே நீங்கள் அமைதியாயிருங்க, அதை சிரிச்சு இதாக்கிறவான், அது வேற கதைக்கு மாற்றுங்க. கொஞ்சம் ஒரு போராட்டத்தை என்ன நீங்கள் செய்து பாருங்க, தீமைகளை தவிர்த்தல்ன்றது. எனவே இந்த முதல் பகுதியில் நீங்கள் எடுத்து, அதாவது ரமலானுக்காக தயார் நிலை ஆகுதல் என்ற பகுதியும், அந்த தயார் நிலையை பற்றி நம்ம முஹாசபா செய்கின்ற என்ற பகுதியும், நடுவில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் என்ற பகுதியும், தவிர்த்தல் என்ற பகுதியும், இது மிக முக்கியமான முதல் அம்சமாக, முதல் பாயிண்டாக நீங்கள் விளங்குங்க.